மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவருடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆக போகுது. அவரோட ஆடியோ லான்ச் வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சி எழுந்திருக்கிற சூழல்ல இன்னைக்கு ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மலேசியாவில் நடக்க போகுது டிசம்பர் 27 அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக திரைப்படங்களிலே நடித்து கொண்டு பெரிய ரசிகர் பட்டாளத்தை தன் பக்கம் இளைஞர்களை எல்லாம் ஈர்த்ததற்கு பின்பு இது கடைசி படம் என்று சொல்வது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை ஏமாற்றத்தை தருகிறது. ஏன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதாவது சூப்பர் ஹீரோயிசம் அப்படிங்கிறது எல்லா ஹீரோவுக்குமே எடுக்காது. இப்போ நீங்கள் கதை படங்களில் நடிக்கக்கூடியவர்கள் வந்து பல பேர் சூப்பர் ஹீரோவாக மாற முடியாமல் அப்படியே லைஃப் முடிஞ்சவங்க பல பேர் இருக்கிறாங்க. நீங்கள் பெரிய டைரக்டருடைய சாய்ஸாக இருக்கக்கூடிய கதாநாயகர்கள் இருக்காங்கல்ல, பாலச்சந்தர் படத்தில் நடித்தவங்க, வந்து பாரதி ராஜா படத்தில் நடித்தவங்க, பாலு மகேந்திரா படத்தில் நடித்தவங்க, அப்படின்னா ஒரு வரிசை இருக்குது. ஏன் மணிரத்னத்தை கூட சேர்த்துக்கலாம். அவங்க சூப்பர் ஹீரோயிசத்துக்குள்ளே ஜொலிக்க மாட்டாங்க. அதெல்லாம் மீறி ஒரு விதிவிலக்கா ரஜினிகாந்த் மாதிரி சில பேர் வந்திருக்காங்க. ஆனால் அது அவங்களுடைய வேற இடங்கள்ல தான். எஸ்பி முத்துராமன் படத்தில் போய் தான் சூப்பர் ஹீரோ வேணானே தவிர பாலச்சந்தர் படத்தில் கிடையாது. இவர் வந்து தொடக்கத்தில் காதல் படங்களில் நடிச்சிட்டு இருக்கிற பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து தான் தொடங்குறாரு. இப்போ இதய மாதிரி படங்களில் நடித்த முரளி மாதிரி தான் இவருடைய தொடக்கம் இருக்கு. ஆனால் அந்த வகை படங்களோட முரளிக்கு முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்படி இல்லாமல் அடுத்த பரிணாமம் வந்து ஆக்ஷன் படங்களுக்குள்ள போகிறது, சமூக பிரச்சனைகள் பற்றிய படங்களுக்குள்ள போகிறது அப்படிங்கிறதுல அவங்களுக்கான ரசிகர்கள் வந்து கூட்டிகிட்டே போவாங்க. ஆக்ஷன் படத்தில் மட்டும்தான், கமர்ஷியல் மசாலா படங்களில் மட்டும்தான் ஒரு திரையரங்கில் ஒரு திருவிழா அப்படின்னு சொல்கிறது மாதிரி பெரும் கூட்டம் வந்து நிரம்பக்கூடிய ஒரு வாய்ப்பு. நீங்கள் இவர் படத்துக்கு வந்து டைரக்டர் முக்கியம் கிடையாது. இவர் பெரிய டைரக்டர் படங்கள்ல அதிகமாக நடிக்கலை. மணிரத்னம் மாதிரி இயக்குனர் படங்கள்ல, பாரதி ராஜா மாதிரி இயக்குனர் படம் அப்படிலாம் ஒரு நடிக்கலை. எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கர் வந்து அவர் எஸ்சிஎஸ்சியோடைய அசிஸ்டன்ட். அது ரொம்ப காலதாமதமாக தான் வந்து ரீமேக் படம் தான் அது நடித்தார். இப்போ ரீமேக் படத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னன்னா, ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட படங்கள், மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட, எல்லாரும் சிரிச்ச ஜோக்கை மறுபடியும் சொல்கிறது மாதிரி தான். ஏற்கனவே எல்லாரும் ரசித்த ஒரு விஷயம்தான் அது. இப்போ ஆடியன்ஸோட பல்ஸ் தெரியும் ரீமேக் படங்களில். ரீமேக் படத்தில் வந்து நடிக்கிறத சில பேர் கௌரவ குறைச்சலாக கருதுவாங்க. எனக்கு என்ன தனித்தன்மை இருக்குது ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இப்போ இந்த படமே கூட ஏற்கனவே இன்னொரு ஹீரோ வந்து ஒரு சூப்பர் ஹீரோ நடித்த ஒரு படம், பாலகிருஷ்ணன் நடித்த படம், பகவான் கேஸ் அப்படிங்கிற படம் அப்படிங்கிறதெல்லாம் ஒப்பிட்டு அளவில் பார்ப்பாங்க. அதை பற்றிலாம் இவர் எப்போவுமே கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா இவர் தமிழன் ஒரு படம் நடிக்கிறார், வழக்கறிஞராக ஒரு கேரக்டரில் நடிக்கிறார். அந்த படம் வந்து எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. அதில் தான் டி இமான்லாம் வந்து இசையமைப்பாளராக அறிமுகமாக. அந்த படம் வெற்றி பெறலைன்ன உடனே அந்த படத்தினுடைய இயக்குனர் மஜீத்துங்கிறவர், அவருக்கு ஒரு ரீமேக் படம் நான் தர்றேன் உங்களுக்கு, நீங்கள் அதை வந்து எடுங்க, அது சக்ஸஸாக வந்துடும் அப்படின்னு இந்த ஷாஜஹான் மாதிரி ஒரு படத்தை வந்து ரெஃபர் பண்ணுறாரு. ஆனால் அந்த இயக்குனர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து என்னோட கிரியேட்டிவை தான் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன், இன்னொருத்தருடைய கற்பனைக்கு நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாமல், ஹீரோவுடைய வேல்யூ பற்றி கவலைப்படாமல், மார்க்கெட் பற்றி கவலைப்படாமல் அவர் வேணாண்டு போயிட்டார். அப்படியே ஆட்கள் இருக்காங்க, எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இவர் வந்து அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். கமர்ஷியலாக இந்த குதிரை எப்போவுமே முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும், வேற எந்த குதிரையும் தொட முடியாத தூரத்தில் ஓடணும். அப்படிங்கிறப்ப இந்த பாடல் வெளியீட்டு விழாவுக்கான ஒரு முன்னோட்டத்தை வெளியிடுகிற போது அவரை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற குரல்கள் நிறையா கேட்குது. அதனால விஜய் மீது திரும்ப நடிக்க வந்துருங்க. ஆமாம், விஜய் வந்து என்னென்னா ஒரே நேரத்தில் வந்து அவர் வந்து ஒரு பாடகராக இருக்கார். ஏன்னா அவங்க அம்மா வந்து பாடகி, அவங்க தாய்மாமன் இருக்கக்கூடிய எஸ்என் சுரேந்தர் ஒரு பிரமாதமான பாடகர், பின்னணி குரலும் ஒரு மோகனுடைய வாய்ஸாக அவர் ரொம்ப வருஷம் இருந்தார். அதனால் இவர் நல்லா பாடக்கூடியவர், நடனம் ஆடக்கூடியவர், ஆக்ஷன் காட்சிகளுக்கும் ஒரு பொருந்தக்கூடியவர், டைலாக் டெலிவரியும் வந்து இவருக்கு வந்து மாஸ் ஹீரோ. அப்போ எதுலேயுமே நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து இவரை பிரித்து பார்க்க முடியாது. இவர் பண்ணாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவர் ஆர்ட் ஃபிலிம் வந்து ட்ரை பண்ணாங்க. அவார்டு படங்களுக்கு இப்போ மம்முட்டிலாம் அம்பேத்கரை நடிக்கிறாரு, ஒரு அந்த மாதிரி ஒரு அவார்டு ஃபிலிம் ஒன்று நடிப்பாங்க, சூப்பர் ஸ்டாராகவும் இருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படம் நடிப்பாங்க. ரஜினிகாந்த் வந்து ராகவேந்திரா நடிக்கிறாரு, பாபா மாதிரி படம் நடிக்கிறார். அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டே இவர்கிட்ட கிடையாது. இவர் படம் எல்லாமே என்னன்னா வசூல் வந்து கோடிக்கணக்கில் கொட்டணும், கமர்ஷியல் மட்டும்தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கமலஹாசன் மாதிரிலாம் ஒரு அன்பே சிவன் நடிச்சுட்டு வந்துட்டு, ஒரு மகாநதி நடிச்சுட்டு வந்துட்டு, அப்புறம் ஒரு வந்து பஞ்சசீலன் மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு காமெடி படத்தில் ஒன்று அப்படிலாம் மாற்றி மாற்றி பண்ணுறதுலாம் அது கிடையாது. ஒரே கிளியர் இமேஜ் தான், இதுதான் ரூட்டு அப்படிங்கிறத அவர் போயிருக்கிறாரு. அதனால அந்த ரூட் அவருக்கு சக்ஸஸாகவும் மாறிடும். அதனால ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு, ஒரு 3 ஆண்டுக்கு இடைவெளிக்கு பின்னாடி இப்போ ஒரு ஆடியோ ரிலீஸ். அதில் ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் அரசியல் சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால மிக தெளிவாக இந்த ஆடியோ லான்ச்சை தூக்கி அப்படியே மலேசியாவில் வச்சுருக்காங்க.
அது காரணம் அந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அதிகமாக நத்தோ மாலிக் என்று சொல்லக்கூடியவர் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர். அவரே விரும்பி கேட்டார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எப்படி போனாலுமே இந்த டிஸ்டர்பன்ஸு, லோக்கல் டிஸ்டர்பன்ஸு, பொலிட்டிக்கலான விஷயங்கள் அதெல்லாம் இல்லாமல் அவர் வந்து வெளிநாடு வாழ் தமிழர்கள், அயலக தமிழர்களுக்கு மத்தியில் அவங்க எப்போவுமே நீங்கள் எத்தனை நாடுகள் கடந்து போனாலும் சரி, ஈழப்போர் நடந்த பின்னாடி உலக நாடுகள் முழுக்க தமிழர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே சினிமா மீது ஒரு அந்த இது தீராமல் இருக்கிறாங்க. எல்லாரும் சினிமா மீதான ஆவல் தீராமல் இருக்காங்க. இப்போ அவர்கள் கொண்டாடுகிற ஒரு இடம் தான். அதனால் மலேசியாவில் வந்து ஒரு மாபெரும் விழாவை அவர் நடத்துகிறாரு. இது இந்த ரசிகர்களுடைய விருப்பம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தா, இது கடைசி படமாக இருந்துடக்கூடாது. அதுதான் ரசிகர்கள் விருப்பமாக இருக்குது. ரசிகர்கள் வந்து ஒரு அரசியல் தலைவராக வந்துடணும், அவர் மக்களை காப்பாற்றிடணும் அப்படிங்கிறத விடவும் அவர் சினிமாவில் நடிக்கணும், அவர் எங்களுக்கு தொடர்ந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கார். ஏன்னா ஒரு நடிகனுக்கும் ஒரு ரசிகனுக்குமான தொடர்பு என்பது என்னென்னா, எல்லா நேரமுமே ஏதோ ஒரு வகையில் தனக்கு பிடித்தமான பணியை வடிவேலு சினிமாவை நடிக்கிறத நிறுத்தப்பட்ட காலங்களில் கூட அவரோட காமெடி தொடர்ந்து ஓடிட்டே இருந்துச்சு. ஆதித்யா சேனல் மாதிரி ஏதாவது ஒரு காமெடி சேனல் ஓடி அவர் தான் இருந்தார். மீம்ஸ்லையும் அவர் இருந்தார். இப்போ சோசியல் மீடியாவிலையும் ஜோக்களையும் அவர் இருந்துகிட்டே இருந்ததுனால அன்றாட வாழ்க்கையோட தொடர்புடைய இப்போ வள்ளுவருக்கு அடுத்து வடிவேல் சொன்னார்ன்ற மாதிரி ஆக்கிவிட்டாங்க தமிழ்நாட்டு சூழல்ல. எல்லா சிச்சுவேஷனுக்கும் வடிவேல் காமெடி அப்படி இருக்கு இல்லையா? அதே மாதிரி என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு நடிகனை பிடித்தமான ஒரு நடிகனுடைய பாடல்களை வந்து திரும்ப திரும்ப கேட்பது, திரும்ப திரும்ப அவர் நடித்த காமெடி சீன். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ரஜினிகாந்துக்கும் விஜய்க்குமான ஒரு ஒற்றுமை இருக்கு. உச்ச நட்சத்திரமாக ரஜினிகாந்த் இருக்காரு, விஜயும் இருக்காரு. ரெண்டு பேருக்குமே காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க காமெடி வந்து ஒரு சூப்பர் ஹீரோக்கு ஒர்க் அவுட் ஆகுறது இருக்குல்ல, அது நீங்க கில்லியிலேருந்து எத்தனையோ படங்கள்ல பார்த்தீங்கன்னா அவருக்கூட காமெடி ரோல் வந்து பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதெல்லாம் அவருடைய மாபெரும் ப்ளஸ், ஒரு மிகச்சிறந்த என்டர்டெயின்மெண்ட்கான ஒரு மெட்டீரியல் அவர். அதனால் ஜனநாயகனுடைய பாடல் வந்து ரொம்பவும் வந்து ஒரு அந்த அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முன்னோட்ட பாடல்ங்கிறது ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது. அது அவருக்காக அவரை ஒரு முறையாவது பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல் வந்து கரூர் சம்பவம்லாம் நிகழ்ந்த பின்பும் கூட அந்த தாக்கம் அப்படியே தான் இருக்குது. அது ஷிஃப்டை இன்னொரு ஊரில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரூரில் தான் நம்ம அப்படி சொல்லிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது இல்லை. உலகம் முழுக்க அவருடைய ரசிகர்கள் வந்து அவரை நேசிக்கக்கூடியவங்க, அவரை விரும்பக்கூடியவங்க. சினிமா ஆடியன்ஸை பொறுத்தவரையில் அவர் கண்மூடித்தனமாக அவரை நேசிக்கிறவர்கள், ஆதரிக்கிறவர்கள் பெருங்கூட்டம் இருக்குங்கிறத இந்த பாடல் காட்சி நமக்கு புலப்படுத்துகிறது. குறிப்பாக 3 வருடத்துக்கு முன்னாடி தான் அவருடைய கடைசி படத்துக்கு ஆடியோ லான்ச் நடைபெற்றது. கோட் படத்துக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ மலேசியாவில் நடத்துகிறாங்க. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே வந்து மலேசியாவில் பிளான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்குது. அவருடைய ஆடியோ லான்ச்சில் குட்டி கதை அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக இருக்கும். அவர் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை மையப்படுத்தி பேசுவார். அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா முதல் இசை வெளியீட்டு விழா என்ன மாதிரியான ஒரு குட்டி கதை பேசுவார்? தமிழ் சூழல்ல வந்து மேடைகளில் குட்டி கதை சொல்றது அப்படிங்கிறது ஏற்கனவே கிருபானந்த வாரியார் காலத்துல வந்து இருக்கு. அவர் ஒரு பாட்டு பாடி ஒரு குட்டி கதை சொல்லி கூட்டத்தில் இருக்கிற குழந்தைய பார்த்து, நீ எத்தனாவது பிள்ளை அவங்க அப்பாவுக்கு அப்படின்னு கேட்பார். நான் 3வது பிள்ளை, நான் தான் கடைசி பிள்ளைன்னு சொல்லுவோம். நீ கடைசி பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, உங்க அப்பா வேற பிளான் வச்சிருப்பாரு அப்படின்லாம் அவர் சொல்லுவார். இந்த மாதிரி வந்து ஒரு ஹியூமராக பேசுறதுங்கிறது, குட்டி கதை சொல்றதுங்கிறது ஏற்கனவே உள்ளது. அதே மாதிரி பல பேருக்கு தெரியும் தெங்கச்சி சுவாமிநாதனுடைய குட்டி கதைகளுக்காக இன்னும் அவர் உயிரோடு இருக்கிறது மாதிரியே காலையில் வானொலியில் வந்து எஃப்எம்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு கைப்பற்றினது யாருன்னா ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்த் தான் என்ன செய்வார்னா, ஒரு சினிமா நடிகனுக்கான விஷயங்களை ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன குட்டி கதைகள், முல்லா குட்டி கதைகள், அந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி கதைகள் நிறையா இருக்குது. தெனாலிராமன் கதைகள், அந்த மாதிரி நிறையா கதைகள் இருக்குது. பெரிய உண்மைகளை ஒரு எளிய கதையில் சொல்லிடலாம். அதை மாதிரி விஷயத்தை வந்து ரஜினிகாந்த், எம்ஜிஆர் 2 பேருடைய சக்சஸ் ஃபார்முலா இருக்குல்ல, அதைத்தான் விஜய் ஃபாலோ பண்றாரு. நடனத்தில் வேணா அவர் கொஞ்சம் கமலஹாசனோட ஒப்பிடலாமே தவிர, சக்சஸ் ஃபார்முலான்னு வரும்போது சினிமாவில் அவர் எம்ஜிஆர் ஃபார்முலா, ரஜினிகாந்த் ஃபார்முலா தான் ஃபாலோ பண்றாரு. நீங்க வந்து எம்ஜிஆர் வந்து காமெடி பண்ணி யாரும் பார்த்ததில்ல. அவர் நடிச்சார்னா அது காமெடியா இருக்குமான்னு தெரியல எனக்கு. ஆனால் ரஜினிகாந்தும் விஜயும் வந்து ஒரு மாபெரும் ஹியூமர் சென்ஸோட கூடிய சீன்ஸுக்கு அப்படியே 100% பொருந்தக்கூடிய, அதனால அந்த தொடர்ச்சி இருக்குல்ல, ஒரு சூப்பர் ஸ்டாருக்கான அந்த தொடர்ச்சி இருக்குல்ல, அது வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய லாபகமாக இருக்கு. குழந்தைகளுக்கு பிடித்த கதாநாயகர்கள், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஹீரோ குழந்தைகள், பெண்கள், ஒரு சிலருக்கு தான் வந்து பிடிக்கும். ஏன்னா குழந்தைனா அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒருத்தரை பிடிக்கிறதுன்னு இருக்குல்ல, அதுக்கு ஒரு குறும்புத்தனம் இருக்கணும், ஒரு ஆக்டிவா இருக்கணும், துருதுருன்னு இருக்கணும். குழந்தை தன்னை மாதிரி இருக்கிற ஒரு ஆளை தான் பிடிக்கும். அதெல்லாம் வந்து இவருக்கான ஆடியன்ஸுங்கிறப்ப நீங்க சொல்ற மாதிரி பெண்களை தாண்டி குழந்தைகள், அடுத்த தலைமுறை ஆடியன்ஸுங்கிறது அவரோட மாபெரும் வெற்றிக்கு காரணம். ஜனவரி 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் ஜனவரி 13ஆம் தேதி பராசக்தி படமும் சிவகார்த்தி நடிப்பில் வெளியாக போகுது இல்லையா?
கடைசி படம் அப்படிங்கும்போது பல சாதனைகளை கண்டிப்பா முறியடிக்கணும் அப்படின்னு தான் அவருடைய கடைசி படம் இருக்கும். இது வரைக்கும் வந்த படத்திலே, தமிழ் படத்திலே அதிகமான வசூல் சாதனை படைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஸோ பராசக்தி படம் அதுக்கு தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்காது. ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடி வர்றதுனால 3 நாள்லயே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வசூலை வந்து வசூல் பண்ணிடுவாங்கன்னு நான் நம்புறேன். 3 நாள் போதுன்றீங்களா? 3 நாள் போதும் பொறுக்காது. ஏன்னா நிறைய சென்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. 3 நாள்லயே உலகம் முழுக்க ரசிகர்கள் வந்து அதை பார்த்துருவாங்க. அதனால பராசக்தி செகண்ட் ஆப்ஷனுக்குள்ள தான் அது வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ள விஜய் தான் வருவார். அதுவும் நல்ல கதைக்களம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் மையம். அது பராசக்தியோட வெற்றிங்கிறது தனி சப்ஜெக்ட். இவர் படத்துக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா ஒரே நாளில் ரிலீஸ் ஆனால் தான் சம காலத்தின் போட்டி அப்படிலாம் நம்ம சொல்ல முடியும். 3 நாளைக்கு முன்னாடிங்கிறப்ப 3 நாள் தானே எல்லா திரைப்படங்களுடைய வசூல். அதுக்கு பின்னாடி பப்ளிக் ஆடியன்ஸ் வரும்போது தான் பராசக்தி வருது. ரசிகர்கள் வந்து 3 நாளில் வந்து உலகம் முழுக்க பார்த்து முடிச்சுருவாங்க. அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் கிறிஸ்துமஸ் விடுமுறையை கொண்டாடுகிற முகமாக 27 நிகழ்ச்சி முடிச்சுட்டு புத்தாண்டை வந்து மலேசியாவிலேயே கொண்டாடுவதற்கான திட்டமிட்டிருக்கிறாரு. அடுத்த நியூ இயர் வந்து அவருக்கு அரசியலில் வந்து பெரிய அளவில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு கை கொடுக்குமா அல்லது மீண்டும் சினிமா பயணத்திற்கான வாய்ப்பை தான் அது தருமா அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய வெற்றி தோல்வி சம்பந்தப்பட்டதாக இருக்கு. வெற்றி அடைந்தா என்ன ஆகும், தோல்வி அடைந்தா என்ன ஆகும்? இல்லை, வெற்றி அடைந்தால் வந்து படம் வெற்றி அடையும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அரசியல் வெற்றி என்பது அவருக்கு ஒருவேளை வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினால் அவர் முழு நேர அரசியல்வாதியாக மாறுவார். தாக்கத்தை ஏற்படுத்துறதுல அவருக்கு ஒரு பாதி வழி தான் அவரால் பயணம் செய்ய முடிஞ்சிருக்கு. முழுமையாக வந்து அரசியலில் தன்மைப்படுத்த முடியல அப்படின்னா சினிமா தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம். அதை அவர் கைவிடுவார்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த தேர்தலுக்கு 5 ஆண்டு காலம் காத்திருக்கணும். ஒரு சினிமா நடிகனுக்கு வந்து 5 ஆண்டு காலம்ங்கிறது ஒரு பெரிய கால் ஷீட்டு. இன்னைக்கு 52 வயசாகிற விஜய்க்கு வந்து 57 வயசாயிரும். ஒவ்வொரு ஏஜுக்கு தான் சில படம் நடிக்க முடியும். இப்போ பூவே உனக்காக மாதிரி ஒரு காதல் காட்சியில் வந்து அவர் அந்த ஏஜில் நடிக்கிறது மாதிரி இப்போ இருக்காது. அதனால தான் அந்த வயது சார்ந்த கதாபாத்திரங்கள்னு ஒன்று இருக்கு எப்பவுமே. என்ன ஏஜ் குரூப்புக்கான படம் அப்படின்னு. அதனால அந்த 5 வருஷத்தை அவர் மிஸ் பண்ண மாட்டார். அதனால ஜெயித்தாலோ தோற்றாலோ எதுலையுமே அவர் இயங்கி கொண்டே தான் இருப்பார். எந்த இடத்துலையுமே அது நின்று போகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆளும் திமுக அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கடைசி படம் வெளியாவதுல ஏதாவது தியேட்டர் கிடைக்கிறதுல பிரச்சனை ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் அப்படி இருக்காது. அவருடைய படத்தையே சன் டிவி தான் உரிமம் வாங்கியிருக்கிறாங்க. அது உறுதியான தகவலா? ஆமா, பிசினஸ்னு வரும்போது தனிப்பட்ட கருத்து முரண்பாடுகளுக்கு எந்த இடம் கிடையாது. இது ஒரு சினிமா வியாபாரம் அப்படிங்கிறப்ப அந்த வியாபாரத்துல எல்லாரும் பங்குதாரராக மாறுறதுக்கு தான் வழி பார்ப்பாங்களே தவிர தடுக்க முயற்சி செய்ய மாட்டாங்க. ஏன்னா தடுத்தா அவர் மேலும் வந்து அவர் வீரியமாக எதிர்கருத்துக்கு ஆளாவார். அதை திமுக ஒருபோதும் அந்த தவறை செய்யாது. அவருடைய படத்தினுடைய வெற்றியை தான் திமுகவே விரும்பும். தொடர்ந்து சினிமாவில் இருக்கிறது தான் திமுகவுக்கு நல்லது. அதனால் அவர் மீண்டும் சினிமா கலைஞனாகவே வெற்றி பெறணும், அப்படி தான் திமுகவுடைய விருப்பமாக. ஜனநாயக ஆடியோ லான்ச் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.